सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा 92வது தசகம் கர்மமும் பக்தியும். குருவாயூரப்பா, வேதங்களால் விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாத்தையும் பயனே இல்லாமல் பற்றில்லாமல் ஆற்றப்படணும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா. இதை நன்குணர்ந்து அனுஷ்டித்து அவற்றின் பயனை கருதாமல் தங்களுக்கு என அர்ப்பணமாக செஞ்சு அதனால் கர்மங்களை போக்கக்கூடிய ஞானத்தை பெறுவேனாகன்னு சொல்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. வேதங்களில் செய்யக்கூடாதுன்னு சொன்ன எந்த ஒரு கர்மாவிலும் என்னுடைய மனசோ சொல்லோ செயலோ ஈடுபடாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறார். அது மட்டுமல்ல, அவ்வாறு விளக்கப்பட்ட கர்மமானது ஏதாவது என்னுடைய செயலில் தவிர்க்க இயலாது நேர்ந்து விடுமேயாகில், அதாவது நான் செஞ்சிட்டேன்னா அதையும் ஞானமே விடுத்து தங்களிடம் அர்ப்பணம் செய்து விடுகிறேன்னு சொல்கிறார். பிரபுவே குருவாயூரப்பா, வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மயோகத்தினின்று மாறுபட்ட தங்களது பஜனையாகிய பூஜையில் வெகு விரைவில் அது ரொம்ப அருளை பெறக்கூடியது. அதாவது பஜனை பண்ணால் ஈஸியாக நமக்கு அந்த பக்தி யோகமானது நமக்கு கிடைக்கிறது. அவ்வாறான பூஜையில் மிக்க அழகு வாய்ந்ததும் சுத்த சத்வரூபமான தங்களது திருவுருவ கல்லிலேயோ மண்ணிலேயோ வேறு ஏதாவது ஒரு பொருளையோ மனசில் எவ்வகையிலாவது நிலைநிறுத்தி தமது சக்திக்கு ஏற்றவாறு பெறப்பட்டதும் உண்மை புனிதமாக்கப்பட்டதுமான புஷ்பங்களாலும் சந்தனத்தாலும் வாசனை திரவியங்களாலும் சிறந்ததான பூஜையை யார் தினந்தோறும் செய்து கொண்டு தங்களது அருளை நான் நாடுவேனாயாக அப்படின்னு வேட்டிக்கிறார். அது மட்டுமல்ல, அறியாமையினால் தங்களது திருவிளையாடல்களை கேட்காமையும் பஜனை செய்யாமல் இருக்கக்கூடிய பெண்களும் 4ஆம் வர்ணவத்தவராக இருக்கக்கூடிய மிகவும் ரொம்ப இறங்கத்தக்கவர்கள். அது போனால் போகட்டும், அவங்கள பற்றி நான் கவலைப்படல. ஆனால் தங்களுடைய திருவடிகளை அடையக்கூடிய பேறு பெற்ற அந்தணர்கள் அமைதியை வாடுறாங்க என்பது பற்றி தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க வயிற்று பொழப்புக்காக பஜனை பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு பலப்படியாக புகழறது போற்றக்கூடிய திருவிளையாடல்களுக்கு எல்லாம் செவி சாய்க்காமல் ஏன் அப்படி இருக்கான்னா, உயர்குல பிறப்பு கல்வி அப்படிங்கிற செருக்குனால் எதைத்தான் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் என்னையிலும் ஒருவனாக செஞ்சிராத அப்படின்னு வேண்டிக்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. பெரும் பாவியான இவன் தன்னுடைய தீய நடத்தையை மறக்க கிருஷ்ணா ராமா அப்படின்னு பிதற்றான். வெட்கமற்ற இவனுடைய சொல்லினால என்னுடைய உற்றார் உறவினருடன் கலந்து பேசி செய்ய வேண்டிய பல செயல்கள் எல்லாம் தடைபட்டு போயிடுது. வீணிலேயே பொழுதுபோக்கக்கூடிய என் சகோதரன் எப்பொழுதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையே சேவிக்கிறானாம் என்றெல்லாம் சிலர் தங்களிடம் உண்மையில் பக்தி செலுத்தக்கூடிய அறிவாளிகளை கேவலமாக பேசுகிறா. புரிஞ்சுக்காம உறக்க சிரித்து கேலி செய்கிறா. அவர்களை போன்று என்னையும் செய்து விடாதீர்கள்னு வேண்டிக்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. கிருத யுகத்தில் நீங்கள் தவத்தினால் தங்களை மகிழ்வித்தார்கள். திரேதா யுகத்தில் வேள்வி யஞ்ஞம் அப்படிங்கிறதாலெல்லாம் ஒன்றை பூஜித்தார்கள். துவாபர யுகத்தில் ஒளிமயமான சுதர்சன சக்கரத்தையும் கதாயுகத்தையும் சியாமலவண்ணனான தந்திர சாஸ்திரத்தின்படி சொல்லியபடி சேவிச்சாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் நீலமேக சியாமலனான தங்களை நாம சங்கீர்த்தனம் முதலிய பஜனைகளால் மனிதர்கள் ஈஸியாக வழிபடுறா. முரணை வதம் செய்த குருவாயூரப்பா அப்படிப்பட்ட இக்கலியில் மிகவும் சிறப்புடன் விளங்குகிறது. பக்தர்கள் வேண்டுவதை அழைக்கக்கூடிய குருவாயூரப்பா, இந்த கலியுகத்தில் சிறிதும் சிரமமே இல்லாமல் நாம சங்கீர்த்தனம் முதலிய எளிய வழிகளால் தாமதமே இல்லாமல் மக்கள் தங்களுடைய அருளை பெறா. ஆகையினால திருதயுகத்திலையும் திரேதா யுகத்திலையும் துவாபர யுகத்தில் பிறந்தவா கூட இந்த கலியுகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறா அல்லவா? பெரும் புண்ணியம் செய்து அதனால் இக்கலியிலே பிறக்கும் பேறு பெற்ற எங்களை உலகில் சுகமான புலனுகர் புகழால் எங்களை ஏமாற்றிடாதப்பான்னு வேண்டிக்கிறார். இந்த கலியுகத்தில் தங்களிடம் பக்தி செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதிலும் திராவிட தேசமான தமிழகத்தில் மேலும் அதிகமாக இருப்பாளாம். அதிலும் சிறப்பாக புண்ணியமான காவிரி கரையிலும்
தாமிரவரணி கரையிலும், வைகை கரையிலும் மற்றும் மேற்கு நோக்கி பாய்கின்ற நர்மதை, நீலா நதி கரையிலும் மிகவும் அதிகமாக காணப்படுவார்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கு. பிரபுவான குருவாயூரப்பா இப்பிரதேசத்தில் பிறவி பெற்றவனோ தங்களிடம் சிறிதளவாவது பக்தி பூண்டவனுமான உள்ள என்னை ஆசைகளாகிற கயிறுகளால் இறுக கட்டி கழற்றி விடாதீர்கள் பகவானே, எனக்கு தங்களிடம் பரிபூர்ணமான பக்தி உண்டாக செய்யுங்கள்னு கேட்டுக்கிறார். இன்னொரு காலத்தில் பரீட்சித்துங்கிற மன்னவன் கருணையற்ற கலிபுருஷன் தர்ம தேவதையை துன்புறுத்திய பொழுது அக்களியை கொள்வதற்காக தன் வாளை உருவினான். ஆனால் அந்த கலியில் பகவானை சேவிப்பதால் வெகு விரைவிலேயே பேறு பெறலாம் என்னும் நற்குணத்தை கண்டு உண்மை உணர்ந்த அந்த அரசன் அவனை கொல்லாமல் விட்டுட்டான். இந்த கலியில் தங்களது வழிபாடு வெகு விரைவிலேயே நற்பயனை அளிக்கிறது. பாவம், அதாவது தீய செயல்கள் எவ்வளவு விரைவில் பயனை கொடுப்பதில்லை. மேலும் இக்கலிபுருஷன் தங்கள் அடியார்களை மிகவும் பயந்து நடுங்குகிறான். தங்களை வழிபடுவதற்கு முன்னரே அடியார்களை நோய் முதலியவற்றால் தங்களை வழிபடாதவாறு தடுத்து நிறுத்துகிறான். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அக்கலிபுருஷனை தண்டிக்க வேண்டியது அவசியம்தான். அதாவது நோய் முதலியவற்றால் நான் தங்களை வழிபடாதவாறு தடை செய்யக்கூடிய கலியிடமிருந்து என்னை காத்தருள வேண்டும்னு கேட்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. பரமாத்மாவான குருவாயூரப்பா இந்த கலியுகத்தில் கங்கை, ஸ்ரீமத் பகவத்கீதை, காயத்ரி, துளசி, கோபிச்சந்தனம், சாலகிராம பூஜை, ஏகாதசி விரதம், பகவானது திருநாமங்கள் ஆகிய இவை 8ம் அதிக முயற்சி இல்லாமலேயே தங்களுடைய அருளை பெருக செய்த விரைவில் முக்தி அளிப்பவை என்று மகரிஷிகள் உபதேசித்துள்ளனர். இந்த 8லும் பற்றுள்ளனவாக என்னை செய்து அருளுங்கள்னு வேண்டிக்கிறார். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, எவன் ஒருவன் உலகியல் நடைமுறை செயல்கள் அனைத்தையும் பற்றின்றி ஆற்றி அதன் பயனை துறந்து முற்றிலும் தங்களையே சரணமடைந்தானோ அவன் அதன்பின் தேவர்களுக்கோ ரிஷிகளுக்கோ பித்திருக்களுக்கோ கடன்பட்டவனாகவோ அடிமையாகவோ ஆவது இல்லை. தாங்கள் எவன் மனதிலிருந்து கொண்டு அவன் மற்ற கருமங்களை செய்யாமல் விடுத்தால் உண்டாகும் பாவம் அனைத்தையும் போக்கி விடுகிறீர்கள், அழித்து விடுகிறீர்கள். குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட தாங்கள் எனது முற்பிறவியில் பாவங்களால் விளைந்த தாவங்களை அழித்து தங்களிடம் பக்தியை, அன்பை உலர்த்தருள வேண்டோன்னு சொல்லிட்டு இந்த தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.